தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறதா குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம்? குலசேகரப்பட்டினத்தில் 986 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வர ராக்கெட் ஏவுதளத்தை இயக்குற மற்றும் பராமரிக்கிற பொறுப்பை மத்திய அரசோட இன்ஸ்பேஸ் நிறுவனம் டெண்டர் விட்டிருக்கு. புதிய ராக்கெட் ஏவுதள வளாகத்தோட செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை முழுமையா மேற்கொள்ள இஸ்ரோ தனியாரை நாடுறதையே குலசேகரப்பட்டினத்தில் அமைய இருக்க ராக்கெட் ஏவுதளம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுதா? அதன் சாதக பாதகங்கள் என்ன? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவோட ராக்கெட் ஏவுதளம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் அமைஞ்சிருக்கு. SSLV, PSLV, GSLV ராக்கெட்டுகளோட உதவியில இந்தியாவோட செயற்கைக்கோள்கள் மற்றும் வணிக அடிப்படையில பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டு வருது. விண்வெளி ஆராய்ச்சி துறையோட வளர்ச்சியை கருத்துல வச்சு இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டத்தோட தென்கோடியில இருக்கிற குலசேகரப்பட்டினத்துல அமைக்கப்பட்டு வருது. இதுக்கான 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான இழப்பீடா உரிமையாளர்களுக்கு 188 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த திட்டத்துக்கான அடிக்கல்ல பிரதமர் மோடி நாட்டினார். இதை தொடர்ந்து அன்றைய தினமே இஸ்ரோ தலைவர் சோம்நாத் முன்னிலையில இஸ்ரோ உருவாக்கின சுமார் 4 அடி உயரமும் சுமார் 40 கிலோ எடையும் கொண்ட ரோஹிணி RH-200 அப்படிங்கிற சிறிய வகை ராக்கெட் ஏவப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட வழித்தடத்துல இலக்க அடைஞ்சது. தூத்துக்குடியிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க குலசேகரப்பட்டின தளம் சிறிய செயற்கைக்கோள்களை ஏவும் பணியை கருத்துல கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவுறப்போ அது இலங்கை நாட்டோட வான்பரப்புல பறக்கிறத தவிர்க்க முதல்ல கிழக்கு நோக்கி பயணிச்சு பின்னர் தெற்கு நோக்கி திரும்பணும். இதனால ஏற்படுற எரிபொருள் கூடுதல் செலவை தடுக்க குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறப்போ நேரடியா தெற்கு நோக்கி ஏவ முடியும். நேரடி பயணம் காரணமா எரிபொருள் மிச்சமாகிறதோட ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிற திறனும் கணிசமா அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. குலசேகரப்பட்டினம் நிலநடுக்கோட்டுக்கு மிக அருகில இருக்கிறதால இயற்கையிலேயே ராக்கெட் ஏவுதளத்துக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இதனால ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படுறப்போ ஆகிற செலவுல 10% 1 மட்டுமே ஆகும். கடந்த ஜூலை 18 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவோட முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டுச்சு. அப்போ பேசின இஸ்ரோ தலைவர் நாராயணன் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வர புதிய ராக்கெட் ஏவுதளத்தை இயக்குறதுக்கும் பராமரிக்கிறதுக்குமான பொறுப்பை தனியாருக்கு வழங்குறதுக்கான டெண்டரை வெளியிட்டிருக்கு மத்திய அரசோட இன்ஸ்பேஸ் நிறுவனம். சிறிய ரக ராக்கெட்டுகளை ஏவுறதுக்கு ஆதரவளிக்கிற வகையில் உருவாக்கப்பட்டு வர இந்த புதிய ஏவுதள வளாகத்தை இயக்குறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் தகுதியான இந்திய நிறுவனங்கள் கிட்ட இருந்து விருப்பம் தெரிவிக்கும் கோரிக்கைகளை இன்ஸ்பேஸ் நிறுவனம் வரவேற்றிருக்கு. தனியார் நிறுவனங்கள் இந்த வளாகத்தோட முழுமையான செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும். அதே சமயம் திறன் மேம்பாட்டுக்கான ஆரம்பகட்ட தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு உதவிகளை இஸ்ரோ வழங்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 3 ராக்கெட் ஏவுதல் சேவைகளை நிறைவு செய்யும் காலம் வரைக்குமோ அல்லது ஓராண்டு காலத்துக்கோ 2ல எது முந்தையதோ அது வரைக்கும் இஸ்ரோ அந்த நிறுவனத்துக்கு தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல், செயல்பாட்டு ஆதரவு, பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் உதவிகளை வழங்கும்னு இன்ஸ்பேஸ் அறிவிச்சிருக்கு. இந்த நடவடிக்கை இந்தியாவோட வளர்ந்து வர வணிக ரீதியான விண்வெளித்துறை மற்றும் ஏவுதள உட்கட்டமைப்பு வலுப்படுத்தப்படும்னு இன்ஸ்பேஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இஸ்ரோவின் பங்கை தக்க வச்சுக்கிட்டே விண்வெளி தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை பெருமளவில் தனியார் நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கும் அரசோட பரந்த முயற்சி இது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தோட செயல்பாடுகளையும் பராமரிப்பையும் தனியார் கிட்ட கொடுக்கிறப்போ வேலை வாய்ப்புகள்ல உள்ளூர் மக்கள் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சுட்டிக்காட்டி எதிர்ப்பு எழுந்துட்டு வருது. ஏற்கனவே இஸ்ரோவில் பணியாற்றின நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் மொத்தமா ராஜினாமா செஞ்ச பரபரப்பு அடங்குறதுக்கு முன்னாடியே இஸ்ரோவோட பணிகளை தனியார் மயமாக்கும் மத்திய அரசோட திட்டத்துக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது வியப்புக்குரியதில்லை.